இந்த மண்ணின் பூர்வ குடியினர்கள் அப்படின்னா மீனவர்களும் பிராமணிகளும் வரலாறு ரீதியாக அப்படிதான் இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் பேசுறதுல ரஞ்சித் அவருக்கு எந்த ஊரு? அதாவது மதராஸ்ன்ற பேரை கருணாநிதி அவர்கள் அவருடைய தெலுங்கு பாசத்தால தான் சின்னப்ப நாய்க்கிலும் எப்படி தமிழராக முடியும்? பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா நாடார்களுக்கு உரிமை பெற்று தந்ததா இருக்கட்டும், எல்லாமே திராவிட இயக்கங்கள். நாடார்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால், ஒடுக்கப்படுறதுக்கான ஒரு சூழல் இருந்தால் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற சமுதாயம் தான் நாடார் சமுதாயம். பெரியார் நாடார்களுக்கு என்ன போராட்டம் பண்ணாரு? 1859 இங்க இருக்கு. பெரியார் பிறந்த வருஷம் என்ன? பெரியார்ல அவங்க தாத்தாவே பிறந்திருக்க மாட்டாரு. நாடார்கள் நிறம் காவியா மாறுது அப்படின்லாம் ஒரு சில பேர் குற்றச்சாட்டு. அதாவது சுயமரியாதை இயக்கத்தோட முதல் தலைவர் பட்டியலின்பட்டி சௌந்தரபாண்டியன், பெரியார் கிடையாது. பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விட்டார்கள். ஏற்கனவே 40 தோத்த கட்சி தான் திமுக. 2014 படுகொலை நடந்த கட்சி தான் திமுக. அதே கன்னியாகுமரி தொகுதியில் டெபாசிட் நடந்த கட்சி தான் திமுக. அமித்ஷாவை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் கூட அடுத்த ஒரு மாதம் ஒரு 40-45 நாள் கேப்லேயே அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய மேடையில் தோன்றுறாரு. முக்கிய நிகழ்வுல அவர் தான் முக்கிய தலைவராக பங்கேற்றுக்கிறாரு. அகர்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்காணல் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்க. அதாவது ரஞ்சித் அவர்கள் அவருக்கு எதிராகவே நீங்கள் இப்போ கடந்த சில பேட்டிகளில் எதிர்குரல் கொடுத்துட்டு வரீங்க. பொதுவாக சென்னை அவர் சொல்வது நாங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக தென் தமிழகத்திலிருந்து தான் நாடார்கள் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்ததாக அதிகமாக சொல்லப்படும். ஆனால் நீங்கள் சொல்கிற வரலாறு வித்தியாசமாக இருக்கே. முதல்ல ரஞ்சித்துக்கு எதிராக நான் சொல்லலை. அவர் சொன்ன கருத்து முற்றிலும் தவறு அப்படிங்கிறதுல 100% எனக்கு அதில் வரலாற்று ஆய்வுகள் அப்படி இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். நான் நாடார்கள் இப்போ சென்னையுடைய பூர்வக்குடின்னு சொல்லலை. கிராமணிகள் தான் சென்னையுடைய பூர்வக்குடியினர். சென்னையை முழுக்க அதிக அளவில் இருந்தது மீனவர்களும் கிராமணிகளும் தான். ஒரு காலத்தில் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டதே மதராச கிராமணி என்கின்ற கிராமணியுடைய பெயர். அவர் ஒரு தமிழர் அப்படின்னு தான் சொல்கிறோம். இவங்க சொல்கிற மாதிரி சென்னையே எங்களுது அப்படின்னு சொன்னால், இல்லை சென்னையே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அப்படிங்கிறத கேட்கும். தமிழ்நாட்டில் தலைநகரம் சென்னை. இந்த சென்னையே தமிழ்நாட்டோடு இருப்பதற்கு காரணம் கிராமணிகள் தான். பெரிய அளவில் மாப்போ சிவனான கிராமணி போராடி இருக்காரு. அவருக்கு போராட்டத்திற்கு கூட மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்தது நாடார்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொல்லி அன்றைக்கு ஆந்திரர்கள் சென்னையை அபகரிக்க முயன்ற போது அதுக்காக மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டது கிராமணிகள். ஆனால் சென்னையே நாங்கள் தான் சொல்லக்கூடிய நபர்கள் அன்றைக்கி ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா, இல்லை சென்னைக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்போது ரஞ்சித் அவர் சென்னையே நாங்கள் தான்ங்கிறது அவர் ஒரு ரவுடி தோழியில் பேசுகிறார். அது முற்றிலும் தவறு அப்படிங்கிறதான் எங்களுடைய வாதம். அது இல்லாமல் இல்லை, அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்குற நாங்கள் ரவுடினா அப்போ நான் ரவுடி தான். அதாவது உரிமைக்காக குரல் கொடுக்குற எங்களை நீங்கள் அதாவது சமூக வலைதளத்தில் எழுதுறது அந்த மாதிரி விஷயத்த இல்லை. அந்த கருத்து ரைட்டு. ஆனால் அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, சென்னையே நாங்கள் தான் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன போலீஸா, இல்லை அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு அரசியல் லாபியில் பண்ணுறாரு? நான் என்ன கேட்கேன், சென்னையே அவங்க தான் அப்படின்னா சென்னையில் 3 MP தொகுதி இருக்குது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. இந்த 3 தொகுதியில் எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அவங்க எம்பியா இருக்காங்க? வட சென்னையில் யார் இருக்கா? தென் சென்னையில் இருக்கா? அரசியல் காரணங்கள் நிறைய. இல்லை, நீங்கள் அரசியல் காரணம் இருக்குன்னா அப்போ சென்னையை நாங்கள் தானே. அப்போ நீ ஒரு தமிழருங்கிற வகையில் மாற்று மொழியினர் வட சென்னையில் இன்னைக்கு எம்பியா இருக்காங்க, மாற்று மொழியினர் மத்திய சென்னையில் இருக்காங்க. அப்போ அவங்கள எதிர்த்து நீங்கள் போராடணும்ல. அதை விட்டு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி தொழிலில் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்குறீங்க. அப்போ சென்னையை நாங்கள் தான், எங்களுக்கு 3 MP தொகுதி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அரசியல் ரீதியாக ஃபைட் பண்ணி ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது தானே ஒரு தலைவருடைய வேலையாக இருக்கும். நீங்கள் சும்மா இளைஞர்கள் அவங்களை திசை திருப்பதற்காக, அவர்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக தவறான தகவல்களை சொல்லக்கூடாது. சென்னை புறநகரில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்குது. 2 சட்டமன்ற தொகுதி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம், சென்னையே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி 3 MP தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால், இல்லை 5 சட்டமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் சென்னையே நாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்யாமல் அந்த சமூக மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கும் போராடாமல், சொல்லப்போனால் நிறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த சமூக மக்களுக்கு தேவையானது எதுவுமே செய்யாமல் சும்மா ஒரு பேச்சில் நாங்கள் தான் சொல்லி சும்மா பேசுறதுல எந்த விதத்திலும் நியாயம்.
அடிப்படை விஷயத்துக்காக அதுக்காக போராடி இருக்கீங்களா இல்ல அவங்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடி இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அரசியல் உரிமைக்காக தான் நிக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்க வந்து நான் வந்து ஒரு ரவுடிங்கிற தோணியில பேசுறது எப்படி உரிமையாகும்? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கான ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? அவங்க அந்த சமூக மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஏதாவது விஷயத்துக்கு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? அந்த சமூக மக்கள் அறிவு சார்ந்த மக்கள், அவர்களை வந்து நீங்க எப்படி ரவுடி போல சித்தரிக்கலாம்? அது தப்பு இல்லையா? ஒரு சமூக மக்களை நாங்க தான் சொல்லி அவங்கள வந்து நீங்க எப்படி ரவுடின்னு சொல்லி சித்தரிக்க முடியும்? உங்களுடைய சுதந்திரத்துக்கே நீங்க அப்படி இந்த மாதிரி பேசுறீங்கன்றதான் எங்களுடைய கேள்வி. இதுல நியாயமான கேள்வி தானே கேட்க. இதுல என்ன பிரச்சனை? இந்த மண்ணின் பூர்வ குடியினர்கள் அப்படின்னா மீனவர்களும் கிராமணிகளும் வரலாறு ரீதியாக அப்படிதான் இருக்கு. இல்ல நான் எங்க கம்யூனிட்டி தான் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு ஆதார் கொடுக்குமா? சரி, இவ்வளவு தூரம் பேசுறல ரஞ்சித், அவருக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? அவர் என்ன சென்னையா இல்ல சென்னை புறநகர் பகுதியா? கிடையாது. அவருடைய சொந்த ஊர் என்ன நீங்க தேடி பாருங்க, தெரியும். அதாவது சென்னையை உரிமையை கொண்டாடக்கூடிய நபர்கள் ஒன்று தெலுங்கர்களா இருக்காங்க, இல்லை இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தர்களான கிராமணிகளும் மீனவர்களும் நாங்க தான் இந்த மண்ணிற்கு சொந்தங்கள் அவங்களே சொல்றது இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த தெலுங்குன்ற விஷயத்தை நீங்க எடுக்கும்போது தான் அந்த அதாவது மதராஸ்ன்ற பேரை வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய தெலுங்கு பாசத்தால தான் வந்து ஆமா சென்னைன்னு மாத்துறாரு அப்படின்னு வைக்கிறீங்க. சென்னப்ப நாயக்கலு அப்படிங்கிறது அவருடைய பேரு. அதுக்கான ஆதாரம் நீங்க தெரியணும்னா தலைமைச் செயலகத்தில் இருக்க அருங்காட்சியகத்தில் சென்னைங்கிற ஊர் உருவான வரலாறு அவருடைய பேரு சென்னப்ப நாயக்கலு. சென்னப்ப நாயக்கலு எப்படி வந்து தமிழராக முடியும்? அப்போ ஒரு மெட்ராஸுங்கிற பேர் வச்ச விதமே தப்புன்றீங்களா? அப்போ சென்னப்ப நாயக்கலுன்னா லூன்னு வந்தாலே அவங்க தெலுங்கர்கள் தானே. லூ டூன்னு போட்டாலே தெலுங்கர்கள் தானே. நாயுடு லூன்னு சொல்றது எல்லாமே தெலுங்குல தானே வருது. அந்த தெலுங்கருடைய பேர் வர வைக்கிறதுன்றதுக்காக பச்சை தமிழர்களுடைய பேர்ல இருந்த பெயரை வந்து இரட்டை செஞ்சது தப்பு. கலைஞர் கருணாநிதி அவருக்கு வந்து அவருடைய மொழி மேல அவங்க இனத்து மேல உள்ள பாசத்தினால மெட்ராஸுங்கிற ஊரை சென்னைன்னு மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது பகிரங்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ இது இன்னைக்கு நான் புதுசாக வந்து சொல்லலையே. தமிழ் அறிஞர்கள், தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள், தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாடார் கிடையாது, கிராமணி கிடையாது, தமிழ் மொழி மீதும் தமிழ்நாடு மீதும் சென்னையை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் அனைவருமே இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்களே. இப்போ நான் மட்டும் சொன்னால் அது நீங்கள் சொல்றது நியாயம். இந்த தமிழ் சேர்ந்த அனைத்து அறிஞர்களுமே கருணாநிதி இந்த மாதிரி வந்து வேணும்னு திட்டமிட்டு தமிழர்கள் பேரை இரட்டடிப்பு செய்யறதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டாருங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்களே. அதாவது உங்களுடைய நாடார் சங்கங்களுடைய சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது, அதாவது பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா நாடார்களுக்கு உரிமை பெற்று தந்ததா இருக்கட்டும், இல்ல உரிமை பெற்று தந்த எல்லாமே வந்து திராவிட இயக்கங்கள், பெரியார் அது மாதிரி அவர்கள் தான் நமக்கு வரலாறுல பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது நாடார்கள் நிறம் காவியா மாறுது அப்படின்லாம் ஒரு சில பேர் குற்றச்சாட்டு. அதாவது பெரியாருக்கும் நாடாருடைய போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரியாருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாடாருடைய போராட்ட வரலாறு என்பது 1812 துவங்கி 1859 ஐயா வைகுண்டர் போன்றவர்கள் மிகப்பெரிய சமூக புரட்சி பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு என்ன எங்களுடைய உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் அடித்து உடைத்து பெற்ற சமுதாயம் நாடார் சமுதாயம். 1859 இங்க இருக்கு. பெரியார் பிறந்த வருஷம் என்ன? பெரியாரில் அவங்க தாத்தாவே பிறந்திருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடியே நாடார்கள் மிகப்பெரிய அளவில் போராடி இருக்காங்க. நாடார்களுடைய போராட்ட குணம் என்பது இன்றோ நேரத்தை உருவானதில்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களுடைய நேரடி வாரிசுகளான நாடார்கள் தங்கள் வந்து ஒரு கட்டத்தில் தோல்வி அடைந்ததால நாங்கள் வந்து மன்னர் வரம்பரின்னு சொல்லையே மறந்ததுனால இந்த மாதிரியான ஆட்கள் தவறாக சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நாடார்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால், ஒடுக்கப்படுறதுக்கான ஒரு சூழல் இருந்தால் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற சமுதாயம் தான் நாடார் சமுதாயம். சரி, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் 18 சாதிகள் மீது அடக்குமுறை வரும்போது 18 சாதிகள் போராடல, 17 சாதிகளுக்கு வரைக்கும் யாரும் போராடல. 18ஆவதா நாடார் சமுதாயத்தின் மேல அடக்குமுறை வரும்போது தான் எதிர்த்து திருப்பி அடிச்சு அன்னைக்கு வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர்கள் நாடார்கள். தங்களுக்காக மட்டும் கிடையாது, தங்களை சார்ந்த 17 சாதியினர்களுக்கு சேர்ந்து போராடி அவர்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுத்தது நாடார்கள். ஏன்னா இவர்கள் ஒரு ராஜவம்சன்றதால, ராஜாக்கள் என்பதால அந்த மன்னர் சார்ந்த குடிகளுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் நாடார்கள் போராடுகிறார். பெரியார் நாடார்களுக்கு என்ன போராட்டம் பண்ணாரு? ஒரு போராட்டமும் பண்ணல. பெரியார் என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றும் செய்யலை. என்ன நீங்க சொல்றீங்க? பெரியாருடைய சமூக நீதி வந்து என்ன சொல்லுது? பெரியார் செஞ்ச சாதனைன்னு பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டி நாடார், வி.வி. ராமசாமி நாடார் போன்ற மிகப்பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு காங்கிரஸ்ல இருந்து அவர் அடிச்சு துரத்தப்பட்ட பிறகு ராஜாஜி நெருக்கடிக்கு தாக்கு பிடிக்காமல் காங்கிரஸ் கட்சி விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கம் என்று ஆரம்பிச்சு அந்த சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கும் போது அவருக்கு வந்து பணம் தேவைப்பட்டதுனால
எங்கள் தாத்தாக்கள் பெரிய பணக்காரர்கள் இருந்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை தலைவராக வைத்துக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் தலைவர் பட்டியலின்பட்டி சௌந்தரபாண்டியன் நாடார், பெரியார் கிடையாது. அப்படி இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கி கொண்டு இவர் வந்து பெயர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது தமிழர் கழகம் என்று வைக்கப்பட்ட பெயரை உண்மையான தமிழர்கள், பச்சை தமிழர்கள் என்னைக்கா ஒரு நாள் நம்ம வந்து அடித்து துரத்திடுவாங்கிற பயம் காரணமாக தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயமான திராவிடம் என்கிற ஒரு பெயரை உருவாக்கி, காடுவெல் சொன்ன திராவிடத்தை உருவாக்கி திராவிட கழகம் என்ற ஒரு பெயரை வைத்து தமிழர்களுக்கும் நாடாளுக்கும் எதிராக செயல்பட்டது தான் திராவிடர் கழகம். இப்போ கடந்த தேர்தல் முடிக்கும் போது நீங்கள் 6 தொகுதி வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கொடுக்கப்படலை அப்படின்னா எல்லா தொகுதியிலும் நாடார்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து தோற்கடிக்கப்படுவார்கள். ஆனால் 39 சீட்டும் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். நீங்கள் முக்கியமாக சொன்ன தொகுதி தூத்துக்குடி தொகுதி, அங்கே பார்த்தா அபரிதமான வாக்கில் ஜெயிச்சிருக்காங்க திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள். அப்போ உங்களுடைய சங்கங்களுடைய இது எல்லாமே ஒரு டோனாக இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கலையோ? அதாவது மக்கள் வந்து இன்னும் இந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விலை போகிற அளவில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 500 ரூபா 1000 ரூபா கொடுக்கப்பட்ட ஒரே தொகுதி தூத்துக்குடி தொகுதி. அதன் காரணமாக இன்றைக்கு வந்து தற்காலிக வெற்றி வந்து அவங்க பெற்றிருக்காங்க. ஆனால் உணர்வு அடிப்படையின் காரணமாக நம்ம தொகுதி நம்ம வீட்டு போயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு நாடார்களுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு சேர்த்து தான் இருக்கு. அதனால விரைவிலேயே வந்து அந்த தொகுதியில் என்னைக்கு இருந்தாலும் கனிமொழி மறுபடியும் நின்னால் மிகப்பெரிய தோல்வி அடைவார்கள். இன்னைக்கு வந்து இது ஒரு அலை மாதிரி ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அதில் ஏமாறக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் வந்து கனிமொழி போன்ற ஆட்கள் தோற்கடிக்க முடியும், தோற்கடிக்கப்படுவார்கள். ரெண்டாவது எதிர்கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி ஒரு ஒருங்கிணைப்பு பலமா இல்லைங்கிறது ஒரு காரணம். இன்னைக்கு வந்து அதிமுக 2-3 பிளவுகள் பட்டிருக்கிறது, பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி. அப்படிங்கும்போது ஓட்டுகள் சிதறும் போது ஈஸியாக எளிதாக திமுக கூட்டணி 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றுச்சு. இப்போ நீங்க கேட்கிற கேள்வியில் தூத்துக்குடியில் மட்டும் கனிமொழி ஜெயிச்சிருந்து மீது 38 தொகுதியில் தோற்றிருந்தால் நீங்க சொல்ற வாதம் கரெக்ட். எல்லா தொகுதியிலுமே அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் கூட்டணி பலம், ரெண்டாவது பண பலம். பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விட்டார்கள். ஏழை அப்பாவி மக்கள் என்ன செய்வாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபா கிடைக்குது 500 ரூபா கிடைக்குங்கிற அந்த அடிப்படையில் ஓட்டை இன்னைக்கு வித்துட்டாங்களே தவிர அவர்களுக்கு என்னைக்காவது ஒரு சுயநினைவு வரும். அன்னைக்கு வந்து நிச்சயம் இந்த இதே திமுகவை 40 தொகுதியிலும் படுதொலை செய்வார்கள். ஏற்கனவே 40 தொகுதியில் தோத்த கட்சி தான் திமுக. அது வந்து அதுக்கான காரணம் அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2014 படுதோல்வி அடைந்த கட்சி தான் திமுக. அதே கன்னியாகுமரி தொகுதியில் டெபாசிட் இழந்த கட்சி தான் திமுக. பாஜக நீங்களே ஆரம்பிச்சதுன்னு கேட்டுறேன். உங்களுடைய இந்த ஆண்டு நீங்க முப்பெரும் விழா எடுத்ததுல வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் மேடையில் இருந்தாரு. நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இருந்த பேட்டிகளில் பேசும்போது அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசை அம்மா பேசின வார்த்தைகளை வந்து அது என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது, நான் கண்டிச்ச தோணியில இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரும் சொன்னோம் நீங்க அமித்ஷாவை மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்க அடுத்த ரொம்ப நாள் கூட இல்லை, அடுத்த ஒரு மாசம் ஒரு 40-45 நாள் கேப்லேயே அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய மேடையில் தோன்றுறாரு. முக்கிய நிகழ்வுல அவர் தான் முக்கிய தலைவராக பங்கேற்றுக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு நல சங்கத்துடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் வைத்து பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டுமல்ல, மார்சல் நேசமணி நாடார், மாப்போ சிவஞானகிராமணி ஐயா அவர்கள், பட்டியலின்பட்டி சௌந்தரபாண்டியன் அவர்கள், தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்கள், இப்படி பல்வேறு தலைவர்களை வச்சு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போதே நாங்கள் அவரை வச்சு விழா பண்ணியிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வச்சு நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். அண்ணன் அண்ணாமலையும் அந்த வரிசையில் வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்களுடைய நோக்கம் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை வைத்து எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் வாயிலாக மத்திய அரசுக்கு கொண்டு சென்று அதை பெற வேண்டும் என்பதுதான். இப்போ உதாரணத்துக்கு சென்னை விமான நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு 72 அடியில் சிலை வைக்க வேண்டும் சொல்லி நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது அண்ணாமலை அவர்களை வைத்து மத்திய அரசுக்கு கொண்டு சென்றால் அதை பெற முடியுமா, அல்லது திமுகவை சார்ந்த நபர்களை வைத்து விழா எடுத்து அதை மத்திய அரசு கொண்டு சென்றால் பெற முடியுமா? அடுத்த நாள் எனக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்னாரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயே ஃபேஸ்புக் பக்கத்துலேயே அந்த கடிதம், அவர் எப்பவுமே அவரோட கடிதத்தை அங்கே போடுற பழக்கம் உண்டு. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கடிதம் அங்கே வெளியே கண்டிப்பாக போடுறாரு. அவர் பிஸியாக இருந்திருப்பாரு, பல்வேறு வேலைகள் இருந்திருக்கும். அதை கண்டிப்பாக அவர் வந்து எங்கள்கிட்ட சொன்னது கடிதம் எழுதுவேன், உறுதியாக நம்ம வந்து சிலையை பெறுவோம், சிலையை மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வைப்பாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன, அந்த கோரிக்கையை நிறைவேற்ற இடத்துல யார் இருக்காங்க, அதை செஞ்சு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா விஷயத்தில் வந்து தமிழிசை அக்கா மேலே உண்மையாலுமே அவர் வந்து தவறுதலாக பேசியிருந்தால், அப்படி தமிழிசை அக்கா குற்றச்சாட்டு பண்ணியிருந்தால் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய தகுதி ஆற்றல் எல்லாமே எங்கள் சமுதாயத்துக்கு உண்டு. ஏற்கனவே காந்திஜியே மன்னிப்பு கேட்க வச்ச சமுதாயம் நாடார்கள், ஜெயலலிதா அம்மையாரையே மன்னிப்பு கேட்க வச்சவர்கள் நாடார்கள், கலைஞரை பலமுறை மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாடார்கள் அப்படின்னு நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். அதில் என்னோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க அது வந்து அவங்க
கட்சி விஷயம் அவங்க ஒன்றும் பெருசாக அது இல்லை, எல்லாமே ஒன்றும் பெருசாக திட்டலை அப்படிங்கிறதானே அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களே எதுவுமே சொல்லலையே, அப்போ அதுக்குள்ள போய் நம்ம எப்படி பேச முடியும்? நீங்கள் சொன்ன விஷயத்திலே பாருங்க, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி இவங்க எல்லாரையும் உங்கள் மேடையில் நான் தோன்ற வச்சுன்னு சொன்னால் நான் திமுக இல்லை அப்படிங்கும்போது அப்போ தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து திமுக வந்து ஒரு தள்ளி வச்சே தான் பார்க்குதோ? அப்படி கிடையாது. அதாவது தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது எங்களுடைய முதல் வந்து நாங்கள் வந்து நாடார் நலன் சார்ந்த விஷயங்களே அதிக அளவில் பேசுவோம். இரண்டாவது தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களே அதிக அளவில் பேசுவோம். மூன்றாவது நாங்கள் இந்தியர்கள். அந்த அடிப்படையில் திமுக தமிழர்களுக்கு எதிராகவும் நாடார்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களையும் நாங்கள் கூப்பிடவில்லை. குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் நாடார்கள் பெரும்பான்மையான தொகுதியான தூத்துக்குடியை இவர்கள் அபகரித்து விட்டார்கள். அது வந்து நாடார் சமுதாயத்தோட மிகப்பெரிய கோபமாக இருக்கிறது திமுக மீது. அதே போன்று திமுக நாடார்களுக்குரிய முக்கியத்துவங்கள் நிறைய எதுவுமே கொடுக்கல. இப்போ தூத்துக்குடி தொகுதியை அபகரிச்சிட்டாங்க, ஆனால் அதற்கு சரி செய்யணுமாக ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு நாடார்களுக்கு கொடுத்துருக்கிறார்களா? கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல, என்ன இதே வரைக்கும் கொடுக்கல. ராஜ்யசபா அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 18 ராஜ்யசபா மாநிலத்துடைய அரசவையில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, மனோ தங்கராஜ் அவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மாவட்ட பிரதிநிதித்துவத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க, சாதின்னு சொல்லி அவங்க கொடுக்கல. நாங்கள் கேட்கறது என்ன, எங்க தொகுதியை நீங்க அபகரிச்சிட்டீங்க இல்லையா, அதுக்கு அதுக்கு இணையா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ராஜ்யசபா நம்ம நினைக்கிற பட்சத்துல அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு சேலஞ்சில் பண்ணணும். இல்ல, நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது சேலஞ்சு பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்டு. ஆனால் நாடார்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னும் ஒற்றுமைப்படவில்லை. இப்போ வந்து நாடாரில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது, பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு விதத்த குரலை கொடுக்கறதுக்கு இன்னும் தயாராகலை. அதுக்கான சூழல்கள் உருவாகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் 5ஆம் தமிழ் சங்கம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் அப்போ கேட்க என்ன அது நாயுடு சமுதாயத்தை சொன்னா, காமாட்சிங்கிற பேர் வந்து நாடார்களை வச்சிருக்க முடியாது, அந்த காலத்தில் பிராமணர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் நாடார்கள், அதனால காமாட்சிங்கிற பேர் அவர்களுக்கு சூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால காமராஜர் நாயுடு, அவர் வந்து பிராமண அடிமை, இந்த மாதிரிலாம் அவர் பேசுறாரு. இப்போ நியாயப்படிக்கு இது வேற தலைவர்களுக்கு வந்து யாராவது பேசியிருந்தா ஒன்று அவரை வந்து ஓட அடித்து கையால் உடைச்சிருப்பாங்க. நாங்கள்லாம் தொழில் பார்க்குற ஆட்கள், தொழில் செய்யணும், எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அரசிட்ட முறைப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் நாடார்களை வந்து இன்னும் என்ன சொல்கிறது, நாடார்களை பற்றி எளிதாக எல்லாருமே ஈஸியாக பேசிடுறாங்க. நாடார்கள் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக பேசியிருந்தால் இந்நேரம் அந்த ஆள் கைது செய்யப்பட்டிருப்பார், சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாடார் சமுதாய மக்கள் அவர்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பஸ்ஸை கொளுத்துறதோ ரயிலை எரிக்கிறதோ இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் செய்வதில்லை. போராட்டம் நடத்தினாலும் நாங்கள் முறைப்படி கமிஷனரில் போய் அனுமதி கேட்டுட்டு முறைப்படி தான் போராட்டம் நடத்துகிறோம். அதனால் நாடார் சமுதாயத்தின் மீது யாருக்கும் எவ்வித பயமும் கிடையாது. மற்றவர்கள் என்னன்னா சட்டத்துக்கு மீறி எல்லா தவறுகளையும் செய்வார்கள். அதனால அவர்கள் மீது ஒரு பயம் இருக்கிறது, நாடார்கள் மீது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய இப்போ சமீபத்திய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயமா பேசிட்டீங்க. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிகள்லாம் 26% பிசி இடஒதுக்கீடுல எங்களுக்கு உள்ஒதுக்கீடா 15% வேணும்னு நீங்களே தான் பேசிருக்கீங்க. அதான் நாங்கள் அதை நல்லா அந்த பேட்டி பார்த்தே தெரியும். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய மக்கள் தொகை 15% நாங்கள் இருக்கோம், அதனால் 15% ஒதுக்கீடு கொடுத்துருங்க. அதாவது என்னுடைய கொள்கை வந்து மாறலை. தமிழ்நாட்டில் எந்தெந்த சாதியினர் எத்தனை சதவீதம் பேர், உதாரணத்துக்கு நாடார்கள் 15 20, வன்னியர்கள் 20 25, கவுண்டர் 10 15, தேவர் 15 20, இப்படி எல்லா சமுதாயத்தையும் சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுத்து 100% இடஒதுக்கீடை கொடுங்கள். அப்படி செய்யாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சாதி என்று சொல்லப்படுகிற நாடார்களுக்கு 15% உள்ஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையில் நான் இது வரைக்கும் மாறலை. அதாவது பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அனைத்து சாதியிலும் ஏழை பணக்காரன் இருக்கின்றான் அப்படிங்கும்போது இப்போ நாடார் சமுதாயத்தில் கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும். அதனால அந்த 15% இடஒதுக்கீடை அவர்களுக்கு வழங்கினால் அந்த கஷ்டப்பட்ட ஆட்கள், நான் என்ன குறிப்பாக என்ன சொல்றேன்னா, அரசு வேலையில் இருப்பவர்கள் வந்து அடுத்த தடவை அரசு வேலையை கொடுக்கக்கூடாதுங்கிறேன். ஒரு ஜெனரேஷன், இப்போ இந்த ஜெனரேஷனில்
இப்போ எங்கள் தாத்தா அரசு வேலை அனுபவிச்சிட்டாருன்னா பையனோ பேரனுக்கோ அந்த அரசு வேலையை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அரசு வேலைக்குள்ள வந்துடுவாங்க. எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்தப்படும். ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் சலுகைங்கிறது நியாயம் கிடையாது. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்லூரிகளில் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு பிகாமுக்கு ஒரு அப்ளிகேஷனோ ஒரு பிஎஸ்சிக்கு அப்ளிகேஷனோ ஆன்லைனுக்கு போடுறோம் அப்படின்னா பிசி அப்படின்னா 200 ரூபா பணம் கட்டணும். எஸ்சிஏ எஸ்டினா பணம் கட்ட வேண்டியதில்லை. அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த சமூகத்திலையும் ஏழைக்காரன் இருக்கான், பணக்காரன் இருக்கான். இந்த சமூகத்திலையும் ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததனால் மட்டுமே அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சலுகைங்கிறது எந்த விதத்திலும் நியாயம்? இடஒதுக்கீடுன்றது எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே இல்லையே. இப்போ அதான் இப்போ தெளிவாக சொல்கிறீங்களே, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு பைசாவே கிடையாது, இன்னொரு சாதியினருக்கு 200 ரூபான்னு வாங்குறாங்களே, அப்போ அது என்னது? அது நீங்கள் வந்து நியாயமாக இருக்கணும்னா இந்த சாதியில் இவர் வந்து கஷ்டப்பட்டவர், இவரோட வருமானம் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவருக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க, அவருக்கு அரசு வேலைவாய்ப்புக்கு சலுகை கொடுங்க, அவருக்கு வந்து பள்ளி கட்டணத்தில் சலுகை கொடுங்க. அது தப்பு கிடையாது. நீங்கள் இந்த சாதியில் பிறந்ததுனாலே அவன் பெரிய வசதியானவனாக இருப்பான், அவனுக்கு நீங்கள் வந்து பைசா வாங்காமல் கொடுக்குறது எப்படி நியாயம்? இதுதான் அடிப்படையிலையும் பிரிக்கணுன்றீங்க. பொருளாதார அடிப்படையில் பிரிச்சதுன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேருங்க. எதுக்கு இடஒதுக்கீடு? கஷ்டப்படுறவங்க முன்னேறதுக்கு தானே. கஷ்டப்படுபவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு தானே இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுன்றது பொருளாதாரத்திலையும் சமூக ரீதியாகவும் பின்தங்கினவர்கள். சரி, சமூக ரீதியில் பின்தங்கினவனா அந்த சமூக ரீதியில் பின்தங்கினவர்களுக்கு தானே கொடுக்கணும். அந்த சாதியில் பிறந்துட்டதுங்கிறதுனாலேயே பொருளாதாரத்தில் உயர்ந்த ஆளுகளுக்கு கொடுக்கலாமா? அப்போ அந்த சமூகத்தில் கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு யாருக்கு உதவி செய்வா? இப்போ நான் வந்து இடஒதுக்கீடு செயலிக்கல அரசு வேலை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் கையெட்டு கொடுத்து என் பையனுக்கு வாங்கி கொடுப்பேன், அவன் கையெட்டு கொடுத்து அவன் பேரனுக்கு வாங்கி கொடுப்பான். அப்போ கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுட்டே தானே இருக்கணும். பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருது எப்படி? அது எந்த சாதியாக வேணாலும் இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் நியாயத்தை தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த சாதி அப்படிங்கிறதுக்காகவே சலுகைங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீதி கட்சி காலத்தில் 100% இடஒதுக்கீடு கொள்கை இருந்துச்சு. அந்த 100% இடஒதுக்கீடு மறுபடியும் கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். நீங்கள் மக்கள் தொகை யார் என்னன்னு கணக்கே எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. தமிழ்நாட்டில் 1% கூட இல்லாத சமுதாயத்துக்கு வந்து 2 எம்பி, ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர் பதவி இருக்கு. அது எப்படி சமூக நீதியாகும்? எல்லாரும் அரசியல் கட்சிக்குள்ளேயே போய் அவங்களுடைய அரசியல் கட்சிக்குள்ளேயே போய் நிறுத்துற ஆளுங்க கூட வந்து நீங்க எங்களோட பெர்சன்டேஜ் படி தான் எல்லாரும் நிறுத்தணும். அப்படி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் அரசியல் பண்ண முடியுமா? அப்புறம் 19% எதுக்கு வந்து எஸ்சிக்கு மக்களுக்கு மட்டும் அரசியல் கட்சிகள் கோட்டா கொடுத்துருக்கு? இந்த தொகுதியில் இவங்க தான் நிற்கணும் ஏன் கொடுத்துருக்கு? அப்போ அதை எடுத்துக்கணும்ல. இப்போ நீங்கள் சொல்கிற அதே பார்த்தா 19% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பாருங்கள், எழும்பூர் தொகுதி எஸ்சி தொகுதி, சென்னையில் திருவிக நகர் தொகுதி எஸ்சி தொகுதி. இந்த 2 தொகுதி எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? அந்த சமூக மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்க மேலே வரணுங்கிறதுக்கு தானே. அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுத்துட வேண்டியதானே இங்கே மக்கள் தொகை அடிப்படையில். அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலங்கிறது சமூக அநீதி தானே. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் முதல்ல எடுத்தபடியாக ஐயா வைகுண்டர் அவர்கள் தான் அவங்களுடைய போராட்டம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய இருந்தாலும் சொல்லணும். ஆனால் அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அவர் இந்துக்குள்ளே தான் ஐயா வழிங்கிறது வருமா, இல்லை அது தனி மதமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 2 விதமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அதில் உங்களோட அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஐயா வைகுண்டரை பொறுத்தளவுக்கு அதாவது கிருஷ்ணர் சொல்கிறது தான், எங்கெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் தோன்றி தர்மத்தை நிலைநிறுத்துவேன். அப்போ அந்த அடிப்படையில் அதர்மம் வந்து மிகப்பெரிய அளவில் மூலகி இருந்த தென் துருவங்க சமஸ்தானத்தில் அவர் வந்து ஒரு சாதாரண நாடார்குடியில் பிறந்து சமூகத்துக்கு தேவையான மிகப்பெரிய புரட்சிகள்லாம் செஞ்சார். இடுப்பில் துண்டு கட்டாத, நீ எவனுக்கு அடிமை கிடையாது, இந்த நாட்டை ஆள பிறந்தவன், நீ எல்லாம் தலைப்பா கட்டின்னு சொல்லி நாடார்களுக்கு மட்டும் இல்லை 18 சாதிகளுக்கு தலைப்பா கட்டி விட்டு, இப்படி திருநீர் பூசாத, நீ எவனுக்கு அடிமை இல்லைங்கிறத வீரத்தனமாக இருங்க என் பக்கான்னு சொல்லி சொன்னார். தாள கிடப்பாரே தற்காப்பதே தருமன்னு சொன்னார். அதாவது எல்லாருமே ஒன்று தான், ஒரு தாய் பிள்ளைகள் தான், கஷ்டப்படுறவனை தூக்கி விடுங்க, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற தத்துவங்களை மிக எளிமையாக ஆன்மீகமாக கொண்டு போய் சேர்த்தாரு. நியாயப்படிக்கு பார்த்தா அவர் இந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் எதிரானவர். அவருடைய கொள்கைகளை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் 100% எதிரானவர் ஐயா வைகுண்டர். அவரே தனி ஒரு மதத்தையே சொல்றாரு. அதோட பாடல்கள் பாடுறவங்க எல்லாரும் நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம், ஆரம்பிக்கும் போதே ஹரஹர சிவசிவன் தான் பாடலே. ஹரஹர சிவசிவா சொல்றாரு. ஹரஹர சிவசிவான்னா இந்து மதம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? சைவம் வைணவம் இப்படி 12 மதங்கள் சேர்ந்தது தான் இந்து மதம். நம்ம இந்தியாவில் பொறுத்தளவுக்கு கிறிஸ்தவர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் ஐயா வந்து கண்ணாடியை பார்த்து இந்த கண்ணாடியை வந்து நீ தான் கடவுள், உன்னோட இதயத்தில் தான் இறைவன் இருக்கிறான், நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து எப்படி இந்து மத கோட்பாட்டுக்குள்ள வரும்?
நியாயப்படிக்கு பார்த்தால் அவர் வந்து அதாவது வெண்ணீசன் கலிநீசன். வெண்ணீசங்கிறவன் கிறிஸ்தவர், கலிநீசங்கிறவன் திருவங்கூர் சமஸ்தானத்தில் தமிழர்களுக்கு வந்து 18 சாதிகளுக்காக எதிராக செயல்பட்டவர். அன்றைய இந்து மதம் சொல்லக்கூடப்படுகிறவர்கள் நாயர் நம்பூதிரிகள். இவங்க 2 பேருக்கு எதிராக தான் அவர் மிகப்பெரிய புரட்சியை செய்தார். அது இறைவனாக அவதாரம் எடுத்து புரட்சி செய்தார் அப்படிங்கிறத நம்மளுடைய என்னை பொறுத்தளவிற்கு ஒரு இறைவன் சமூகத்தில் அநீதி நடக்கும்போது அங்கே வந்து அவதரித்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, அந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக அங்கே நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து போராடினார். அவர் தான் ஐயா வைகுண்டசாமி அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை, என்னுடைய கருத்து. அதாவது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது மித்த மாநிலங்களை விட அப்படிங்கிறத முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சட்ட ஒழுங்குக்கு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 4 பேர் கொலை பண்ணுறத சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தமா? அதான் முதலமைச்சர் அமைச்சர்கள் சொல்கிறாங்களா? இப்போ நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் நடக்கும். அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கிறதானே பார்க்கணும். நம்ம நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மெடிக்கல் அதிபர் வினோதன் சொல்லி ஓட்டேரியில் மாமூல் தர மறுத்ததுனால படுகொலை செய்யப்படுகிறார். சென்னை வண்டலூர் பக்கத்தில் இருக்க ஓட்டேரி மன்னிவாக்கம் பகுதியில். அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், வியாபாரி, அது உயிரை காக்கும் தொழிலான மருத்துவ தொழில் செய்கிறார். அவர்களுடைய சாவுக்கு என்கவுண்டர் கிடையாது, குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை கிடையாது. ஆனால் ஆம்ஸ்டாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பிரமுகர், அவர் ஒரு சாதியை சேர்ந்தவர், அவரை கொலை செய்த உடனே என்கவுண்டர். அதுவும் என்ன சொல்கிறது, காவல் நிலையத்தில் ஆஜராகி நீதிமன்ற பாதுகாப்புகள் இருக்கிற ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அப்போ இந்த என்கவுண்டரை நான் 100% வரவேற்கிறேன். இது நியாயமானது, ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ வினோத் அவர்கள் ஒரு மருந்து கிடையாது பேர், அவருடைய சாவுக்கு காரணமானவர்கள் என்கவுண்டர் செஞ்சுருக்கணும்ல. ஏன் இது வரைக்கும் யாரும் என்கவுண்டர் செய்யலை? அவர் நாடார் சமுதாயத்தில் பிறந்ததுனால நீங்கள் என்கவுண்டர் செயல் பண்ணலையா? இல்லை அவர் மிகப்பெரிய பிரபலம் இல்லாதனால என்கவுண்டர் பண்ணலையா? அப்போது சாமானியனுக்கு ஒரு நீதி, அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு நீதியா? இதை வந்து பொதுமக்கள் எல்லாருமே கவனித்து பார்த்துட்டு தானே இருக்காங்க, கேட்டுட்டு தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போ அந்த முன்னாள் அமைச்சர் நேரு அவருடைய தம்பி ராமஜெயம் கொலை இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொலை. திமுக ஆட்சி வந்து இவ்வளோ நாளும் கண்டுபிடிக்கல. சரி, அது இருக்கட்டும். திசைவலை பக்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் இப்போது கொலை செய்யப்பட்டார். அவருடைய அந்த குற்றவாளிகள் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலையா? அதாவது என்ன, நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து யார்டுக்கே சவால் விடுற உலகின் மிகப்பெரிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. அப்போ தமிழ்நாடு காவல்துறையால் அதை ஏன் கண்டுபிடிக்க முடியல? யாராவது அவரை தமிழ்நாடு காவல்துறைக்கு யாராவது கட்டிக்கிட்டு போட்டு வச்சுருக்காங்களா? அப்போ தமிழக காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டாதான் கண்டுபிடிக்க முடியும். தமிழக காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்கணும். சட்ட ஒழுங்கு சரி செய்யணும்னா காவல்துறையை வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ பண்ணி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற நடவடிக்கை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு. இப்போ நான் முதலமைச்சராக இருந்தாலும் அதான் சொல்லுவேன், நான் அமைச்சராக இருந்தாலும் அதான் சொல்லுவேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு அப்படி தான் பேசுவேன். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அதாவது இந்த இடஒதுக்கீடு திரும்பவும் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இடஒதுக்கீடு வந்து ஏற்கனவே இருக்கிறதுல நம்ம பார்ப்போம், நம்ம தென் தமிழகத்தில் நிறைய இடத்துல பார்க்குறது வந்து நாடார்களில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இருக்கக்கூடியது. ஆனால் அவங்க ப்ராக்டிஸாக பண்ணுறது கிறிஸ்டினிட்டி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட இடஒதுக்கீடு இதெல்லாம் ஹிந்து விஷயத்தில் எடுக்கும்போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு பாதிக்குதில்ல, கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கும், அவங்க அதில் தானே இடஒதுக்கீடு எடுக்கணும். அதாவதுண்ணே, இப்போ நாடார்களை பொறுத்தளவிற்கு 1921 1964 வரை அன்றைக்கி வந்து நம்ம நாடார் என்ற பெயர் பெற்றும் போதும் எங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை எதுவுமே வேண்டான்னு சொல்லி நாடார் என்ற பெயருக்காக எஃப்சி பட்டியல் எந்தவித சலுகை இல்லாமல் எஃப்சி பட்டியல் இருந்தவர்கள் நாடார்கள். அப்போது வந்து இந்து நாடார் கிறிஸ்டின் நாடார் எல்லாருமே அதெல்லாம் இருக்காங்க. அதற்கப்புறம் 64 83 வரைக்கும் கிறிஸ்தவ நாடார்கள் மட்டும் எஃப்சி பட்டியலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றாக்கி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எல்லாமே பிசி பட்டியலில் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ நாடாரும் பிசியில் தான் இருக்கார், கிறிஸ்தவ இந்து நாடாரும் கிறிஸ்தவ பிசியில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு இல்லையே. இல்லை, கிறிஸ்தவர்களான இடஒதுக்கீட்டில் தான் அவங்க இடஒதுக்கீடு எடுக்கணும்னு இல்லை. அவங்க வந்து நான் நாடார், எனக்கு வந்து நான் நாடார் தான், கிறிஸ்தவ நாடார், எனக்கு வந்து பிசி பட்டியலில் தான் இருக்கேன், அதோட இடஒதுக்கீடு தான் அவர் கேட்காங்க. அவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அந்த இடஒதுக்கீடு போக அவங்க விரும்பலை. ஏன்னா அவங்க கிறிஸ்தவ மதத்தை விட நாடார்கின்ற சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் நேசிக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை விட நாடார்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். உலக வரலாறுலேயே சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, மதத்துக்கு அப்பாற்பட்டு சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சாதி நாடார் சாதி. நன்றி. நம்ம நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.